జల్లికట్టుపై హీరో లారెన్స్ మాట్లాడుతున్నారు. లైవ్ ద్వారా చూద్దాం. பார்க்குற வரைக்கும் இந்த கூட்ட களைய மாட்டோம்னு சொன்னோம். இதுதான் நேற்று நைட்டு வரைக்கும் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோலாக இருந்தது சார். அப்புறம் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் வேற எடுத்துகிட்டு வந்து திணிக்கிறாங்க. உள்ள வேற எதோ எடுத்துகிட்டு வந்து திணிக்கிறாங்க. நம்ம ஒரே ஸ்டாண்டில் இருக்கணும். நம்மளுக்கு தேவை ஜல்லிக்கட்டு. எனக்கு அது மனசு ஒரு மாதிரியா இருந்தது. சரி, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டு இருந்தோம். இது ஏன் என்ன இல்லை, ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆசை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை, இப்படியே போயிட்டு இருந்தது. நேற்று நைட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. உடம்பு சரியில்லாம போனோடனே ஹாஸ்பிட்டலில் போய் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கு. ஐயோ என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க. நேற்று அந்த லைட்ஸ் எல்லாம் நான் டிவியில் பார்க்குறேன். ஐயோ இதை நம்ம பார்க்க முடியலையே, அப்படிதான் சார் இருந்தது. சரி, காலையில் எழுந்துக்கலாம். 6 o'clock நான் எழுந்துக்கிறேன் சார். எல்லாம் அடிதடி நடக்குது, ஓடுறாங்க, ஓடி வராங்க. ஒன்றுமே புரியல எனக்கு. ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு குழந்தை தலையில் அடிச்சு நான் விடுறான். ஒரு பெண்ணை போட்டு அடிக்கிறாங்க. என்ன இது, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. சரி, நான் உடனே வந்து வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கிட்ட யார்கிட்டையும் சொல்லாம கிளம்பி நான் வந்தேன். வருவன்ல எங்க அம்மா வந்துட்டு, கண்ணா நீ போவாத, இதுக்கு நீ பண்ணது போதும், நீ போவாதான்னாங்க. நான் என்ன வண்டியில ஏறுமான்னு இப்ப கூட எங்க அம்மா வண்டியில தான் இருக்காங்க. ஸோ நான் கிளம்பிங்க வந்தோம். வர பார்த்தா உள்ள வர முடியல எங்களால உள்ளவே வர முடியலன்னா அங்கங்க பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த கலவரம், இந்த பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. இருக்கலப்பா, ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியும். வேற அமைப்புகள்லாம் உள்ள சேர்ந்துருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பேரை சொல்லி அவங்க நிறைய தப்பு பண்றாங்க. சரிங்களா? காலையில நான் எழுந்து பார்த்தோன்னே இப்படி நடந்தது. சரி, சட்டம் என்னன்னு கேட்டேன் நான். என்னப்பா இப்படி எல்லாம் நடக்குது, இது ஆரம்பிச்சீங்க நீங்க? ஆரம்பிச்ச பையன் இவன் தான். இவரு ரகுன்ற இன்னொரு பையன், அவர் எங்க போனார்ல, எனக்கு காலைல பேசினார், இப்ப காணோம். இந்த பையன் இவங்கெல்லாம் தான். இவங்க நேற்று நைட்டு வந்தாங்க. என்னென்ன பண்ணலாம் பா, இது ஒரு நிரந்தர தீர்வு வேணும்ப்பா, எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கோம், இது என்ன நடக்குதுன்னா காலைல பேசிக்கலாம்ப்பா, 10 மணிக்கு வாங்கப்பா நான் அனுப்பிச்சிட்டேன். நான் என்கிட்ட காலையில இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ காலையில கேட்டேன் எல்லாரும், இதுக்கு முடிவு என்ன ஆச்சுன்னா, இல்ல சார் கவர்னரே சைன் பண்ணிட்டார் சார், நிரந்தர தீர்வு வந்துருச்சு சார்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிரந்தர தீர்வு கிடைச்சிருச்சு. அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா பசங்க கிட்ட? போக முடியாதுன்னா உள்ள போய் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நிரந்தர தீர்வு கிடைச்சது, இதை நம்ம சந்தோஷமா கொண்டாடணும். இந்த இடத்துல 7 நாள் நம்ம கஷ்டப்பட்டோம். இதை வந்து நம்ம ஹாப்பியா கொண்டாடணும். எல்லாரையும் வர சொல்லி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுற விஷயத்த வந்து இப்படி போரா நடந்துட்டு இருக்கு. இதை நான் உள்ள போய் பப்ளிக் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சார். நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு வந்து நான் ஒரு சில நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லி என்னை உள்ள விடுறதுக்கு கொஞ்சம் வழி விடுங்க சார்னு சொன்னேன். சார் நானும் ஒரு 2 hours ட்ரை பண்ணேன் சார், முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து நான் இங்க உள்ள வந்து சேர்ந்துட்டேன் சார். நான் உள்ள வந்து சேர்ந்து நிரந்தர தீர்வு வந்துருச்சுங்க. நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருக்கேன் சார். நிரந்தர தீர்வு வந்துருச்சா, நம்மளுக்கு ஜெயிச்சிட்டோம், இங்க வந்து செலிப்ரேட் பண்ணோம். நாங்க எவ்வளவு பெரிய கேக் ஆர்டர் பண்ணோம்? 500 கிலோ கேக் நாங்க ஆர்டர் பண்ணல. இந்த பசங்களா, இந்த மெரினா கரைகள் இருக்கிற பசங்க, ஆரம்பிச்ச பசங்க கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன்னா என்ன வேணா செலிப்ரேட் சரி சொல்லலாம்பான்னு நான் இங்க போனேன். நான் அதை சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் சார் கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஸோ இந்த சட்டம் வந்து நிரந்தர சட்டம்னு கவர்னரே அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன நம்பி நான் இங்க வந்திருக்கேன் சார். எல்லா சேனல்லையும் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அது பெரிய ஆட்கள் அங்க என்ன சொல்றாங்க, பெரிய ஆட்களை கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்றாங்க சார். அதுவும் உண்மைதான். அதையும் சொன்னேன். பெரிய ஆட்களை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம இந்த சந்தோஷமான விஷயத்த செலிப்ரேட் பண்ணலாம்னு சொன்னேன் சார். ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது சார் நடுவில் சம்பந்தமே இல்லாம ஒரு குரூப் எழுந்து சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க சார். இது வேணும் எங்களுக்கு, அது வேணும், இது வேணும், அது வேணும்னு கேக்குறாங்க சார். நம்ம கேட்டது ஜல்லிக்கட்டு சார், அது நிரந்தர தீர்வு கிடைச்சாச்சுன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட பேசி எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு போலாம் சார். அப்படின்னா வேற சம்பந்தம். இது ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. நான் சொல்றேன், இது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களே இல்லை சார். ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட்ல நம்ம சொல்றோம், அவங்க என்ன பண்றாங்க, மேல்முறையிடுறாங்க. அங்கிருந்து அவங்க சொன்னாங்க, அவங்க கிட்ட இப்ப நிரந்தர தடை வேணும்னு சொல்றோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வரனா எவ்வளவு லேட் ஆகும் சார்? அது உங்க எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருக்க எல்லாருக்கும் தெரியும். அந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நம்ம சொன்னோடனே அவசர சட்டம் கொண்டு வந்தோடனே நிரந்தர சட்டம் வேணும்னு கேட்கிறோம். அதுக்கும் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு காலையில் நான் எல்லா மீடியாலையும் பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, இந்த
நிரந்தரமா நம்மளுக்கு ஓகே ஆனதுக்கு நம்ம என்ஜாய் பண்ணோம். நம்மளுடைய முதல்வர் ஐயாவுக்கும் நம்ம, ஏன்னா நானே இங்க பேசியிருக்கேன், முதல்வர் ஐயா சீக்கிரம் போய் கேளுங்க ஐயா இப்படிலாம் நான் பேசியிருக்கேன். ஸோ அது கவர்மெண்ட் ஒரு விஷயம் எடுத்து மூவ் பண்ணி போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிரதமர் ஐயாவுக்கும் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் சிஎம்க்கும் மோடி ஐயாவுக்கும் இந்த ஸ்டெப்ஸை எடுத்து அவசர சட்டம் கொண்டு வந்து இப்ப நிரந்தர சட்டம் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே ஆயிடுச்சுன்னு எல்லாமே சொல்றாங்க. அதுக்கு கவர்னர் கையெழுத்து போட்டான்னு டிவில எல்லாத்துலயும் போகுது. ஸோ போகும்போது நம்மளுக்கு கேட்டது கிடைச்சிருந்தா என்னுடைய எண்ணம், புரியுதுங்களா? அதை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சால்வ் பண்ணி இதை என்ஜாய் பண்ணி ஒருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் சார். போராட்டம்ன்றது கரெக்ட் சார், போராடலாம். ஒருத்தருக்கு படிக்கணும், குழந்தை குட்டிங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கு சார். இது மேலும் 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 பண்ணிக்கிட்டே போனா இது வந்து தப்பா போகுது சார். இது வந்து வேற யாரோ அமைப்புலாம் இருக்காங்க. எனக்கு 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 இல்ல சார், சம்பந்தம் எல்லாம் பேசுறேன். இப்போ ஸ்டூடெண்ட் இதுதான் வேணும்னு கேட்டா நம்ம சொல்லலாம் சார் பதில். திடீர்னு பார்த்தா இதெல்லாம் நீங்க சொல்றதா என்னால நம்ப முடியாது. என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு கேக்குறோம். அவங்க நீங்க பேசுறீங்க, உங்க காதுல விழுந்த வார்த்தைகள் என்னன்னு கேக்குறோம். அதான் சார், இப்போ பிசி ஆக்ட் அமெண்ட் பண்ணுங்க ஒன்னு. ரெண்டாவது வந்து இது வந்து கவர்னர் சைன் பண்ணதை வந்து காப்பி கேக்குறாங்க சார். அது யார் கேக்குறா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க சார். அந்த காப்பி வந்து கவர்னர் வந்து சைன் பண்ண காப்பி, ஆதார காப்பி எங்களுக்கு கொடுங்க, நாங்க இங்க இருந்து போறோம். நான் என்ன சொன்னேன், ஓகேப்பா நீங்க கேக்குறது 100% கரெக்ட். அந்த காப்பி கேட்டு நம்ம இங்கெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷத்தை கொண்டாடலாம்பா. వారం రోజులుగా ప్రశాంతంగా జరుగుతున్న జల్లికట్టు ఉద్యమం ఇవాళ హింసాత్మకంగా మారింది. మెరీనా బీచ్ పరిసరాల్లో తీవ్ర ఉద్రిక్త పరిస్థితులు నెలకొన్నాయి. పోలీసుల లాఠీ చార్జ్కు నిరసనగా ఆందోళనకారులు రెచ్చిపోయారు. మెరీనా బీచ్ దగ్గరున్న ఐస్ హౌస్ పోలీస్ స్టేషన్కు నిప్పు పెట్టారు. పోలీస్ వాహనాలను తగలబెట్టారు. గుర్తు తెలియని వ్యక్తులు పెట్రోల్ బాంబులతో దాడి చేసినట్లుగా చెబుతున్నారు పోలీసులు. ఆందోళనకారుల దాడిలో 10 వాహనాలు ధ్వంసమయ్యాయి. అగ్నిమాపక సిబ్బంది ఘటనా స్థలానికి చేరుకొని మంటలను అదుపు చేశాయి. దాడి సమయంలో పోలీస్ స్టేషన్లో 20 మంది పోలీస్ సిబ్బంది ఉన్నారు. వారంతా సురక్షితంగా బయటపడ్డారు. ఘటన అనంతరం ఆందోళనకారులపై లాఠీచార్జ్ చేశారు పోలీసులు. మహిళలు, యువకులపై టియర్ గ్యాస్ ప్రయోగించారు. అటు మదురైలోనూ హై టెన్షన్ నెలకొంది. జల్లికట్టుకు మద్దతుగా ఆందోళన చేస్తున్న వారిపై పోలీసులు లాఠీచార్జ్ చేశారు. మహిళలని కూడా చూడకుండా లాఠీలతో చితక్కొట్టారు. బాష్పవాయువు గోళాలను ప్రయోగించి ఆందోళనకారులను చెదరగొట్టారు. చెన్నై, మదురై మాత్రమే కాదు, రాష్ట్ర వ్యాప్తంగా చాలా ప్రాంతాల్లో ఇదే పరిస్థితి నెలకొంది.